ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது 2026 தேர்தலை முன்னிட்டு யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் மற்றும் எந்தெந்த வங்கியில் நகைக்கடன் அடகு வைத்துள்ளவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். 2021 ஆண்டு வந்த ஜியோல 40 கிராம் வரைக்குமான நகை கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த முறை 30 கிராம்குள்ள நகையை அடகு வைத்துள்ளோருக்கு தள்ளுபடியாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி ஆகும். மேலும் உங்களுடைய ரேஷன் கார்டு தள்ளுபடி அறிவிப்பு தேதி வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். பிளாக் ஆகியிருக்க ரேஷன் கார்டுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. அதே மாதிரி பயிர்க்கடன் மற்றும் நகை கடன் இரண்டுமே நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு கடன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். அடுத்தது, அரசு ஊழியர்கள் மற்றும் ஐடி ஃபைல் பண்றவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு ரொம்பவே குறைவு. நெக்ஸ்ட், போலி நகை அடகு வைத்துள்ளவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது. நெக்ஸ்ட், எந்த பேங்க்ல நகை அடகு வைத்துள்ளவர்களுக்கு தள்ளுபடி ஆகும்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் இந்தியன் பேங்க்ல தள்ளுபடி ஆகுமா, ஸ்டேட் பேங்க்ல தள்ளுபடி ஆகுமான்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேக்சிமம் இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் போன்ற நேஷனல் பேங்க்ல எல்லாம் நகைக்கடன் தள்ளுபடியாக வாய்ப்பில்லை. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ஒரு சில அரசு உதவி பெறும் கிராமப்புற வங்கிகளில் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியாக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.